ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் பொரித்து எப்படி கறி வைக்கலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஆட்டு மீன் மசாலா தடவி அதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இருக்க பொடியை மாற்றிட்டு நம்ம அதே பாத்திரத்தில் மீன் குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மீன் தாளிக்கணும். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக பாத்திரத்தில் கடு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வற்றல் மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி கரைசல் ஆட் பண்ணணும். புளி கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான மசாலாவும் ஆட் பண்ணணும். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பொரித்து வச்சுருக்க மீன் பீஸை ஆட் பண்ணணும். பீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இறக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.